வணக்கம். திரைப்படங்களில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவை எனும் நறுந்தேனில் கலந்து வழங்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய NS கிருஷ்ணன் அவர்களின் பெயரில் ஒரு தொடக்கப் பள்ளியை நிறுவி கடந்த 75 ஆண்டுகளாக நடத்தி வந்த வரும். அக்காலத்திலேயே அன்றைய பள்ளிக்கல்வி இயக்குனர் திருமிகு நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் முன்னிலையில் தன் பள்ளி சிறுவர்களை 1330 குறள்களையும் ஒப்புவிக்கச் செய்த பெருமைக்கு உரியவரும். குறளுக்காகவே வாழ்ந்த, குறளாகவே வாழ்ந்த, தன் மரணப்படுக்கையிலும் மறவாது திருக்குறளையே சொல்லி சொல்லி மகிழ்ந்து நெகிழ்ந்து மறைந்த குறள் நெறிச்செம்மல் நல்லாசிரியர் திரு பிச்சைமுத்து அவர்களின் படத்திறப்பு விழா கடந்த 18/4/2025 வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. முதலில் திருக்குறள் பயிற்றக திருக்குறள் தூயர் கோபிசிங், திருக்குறள் ஆனந்தி சரவணன், திருக்குறள் திலகங்கள் சி தேவதர்ஷினி, சி சாய் செல்வா, வி ஜாஸ்வின் டாரதி, ஷே முகமது ரிஃபாஸ் ஆகியோர் திருக்குறள் முழுமையையும் முற்றோத தொடர்ந்து களிமேடு அப்பர் அவையினர் தேவார பாடல்களை முழங்க படத்திறப்பு விழா நடைபெற்றது. சதய விழா குழு தலைவர் திரு செல்வம் அவர்கள் முன்னிலையில் தென்னங்குடி திரு சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் நல்லாசிரியர் திரு பிச்சைமுத்து ஐயா அவர்களின் திரு உருவ படத்தினை திறந்து வைக்க திரு அமர்சிங், திரு குப்பு வீரமணி, திரு சந்திரஜோதி, திரு உறுதிமொழி கோவிந்தராஜ், ஆசிரியர் சுப்பிரமணியன் மற்றும் பலர் புகழ் அஞ்சலி செலுத்தினர். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மலர் அஞ்சலி செலுத்தி வணங்கினர். குறள் நெறிச்செம்மல் நல்லாசிரியர் திரு பிச்சைமுத்து ஐயா அவர்களின் புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்குக. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும்
மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும்